அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் செவ்வாழை சாகுபடியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பதிவு செஞ்சுருந்தோம். 90 நாள் இருந்தப்போ என்னென்ன உரம் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 5 மாத வாழையத்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நமக்கு நீங்கள் வீடியோலே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த வாழையோட கலரை பாருங்கள். செவ்வாழைக்கு இந்த தண்டு இந்த தூர்ப்பகுதியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது, இதுக்கு கரெக்டான அளவில் ஊட்டச்சத்துக்கள் போய் சேர்ந்துருக்கா, இதோட வளர்ச்சி சரியான அளவில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த தூரை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். இந்த தூரோட கலரை பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு செவ்வாழைக்கு எவ்வளோ தூரம் அதோட கலர் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது, அதோட தடுமன் இப்பவுமே இந்த 5 மாசத்துல இது இவ்வளோ பெருசாக இருக்குன்னா இன்னும் இது வளர்ந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதோட தார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7 சீப்பு, குறைஞ்சது 7 சீப்பு இதில் தாராளமாக வைக்கும். இதில் நமக்கு கேரண்டியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு இதோட வளர்ச்சி இருக்குது. இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம். இதை நீங்கள் கரெக்டாக ஒரு செவ்வாழை சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற விவசாயிகள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாழையில் நல்ல ஒரு லாபம் எடுக்கலாம். கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் தண்ணி வசதி உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த விவசாயத்தை தேர்ந்தெடுக்கலாம். உங்களுக்கு லாபமும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்கும். அதனால பாருங்கள், நீங்கள் நம்ம சொல்கிற இந்த இதை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நேரடியாக பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து நம்ம விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனல் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் நெருங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்ம விவசாயத்தை இன்னமும் நம்ம நிறைய விவசாயிகள்கிட்ட நம்ம போய் பதிவு செய்ய முடியும். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த இந்த செவ்வாழை கன்றுகளுக்கு என்னென்ன உரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விவசாயி இந்த செவ்வாழைகளை நடவு செய்யும் போது என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஒரு 2-3 தடவை இந்த நிலத்தை அவங்க பக்குவப்படுத்துகிறாங்க. 5 கலப்பை வச்சு உழுது, அதுக்கப்புறம் ரொட்டை வெட்டு மூலமாக அதை சரிப்படுத்தி, திரும்பவும் பார்த்தீங்கன்னா சட்டி கலப்பை வெட்டுறது மூலமாக சட்டி கலப்பை வெட்டி மறுபடியும் அந்த இதை சமப்படுத்திட்டு தான் இதை கன்றுகளை நடவு செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா இவர் இந்த கன்றுகளை வெளியிலேருந்து எடுத்து இன்னொரு சைடில் ஒரு 1000 வாழையை நடவு செஞ்சுருந்தாங்க. அந்த வீடியோவும் நம்ம இது சேனலில் பதிவு செஞ்சுருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ அதுலேருந்து கன்றுகளை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா அதை விட இப்போ நம்ம போன வீடியோவில் பதிவு செஞ்ச அந்த வாழைகளை விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் இவரோட சொந்த கன்றுகளை எடுத்து இங்கே தரமாக எடுத்து போட்டிருக்காங்க கன்றுகளை அதுதான் இதோட இது பார்த்தீங்கன்னா மெயினாக. இப்போ இதில் அவங்க 7 அடி இதுக்கு இடைவெளி விட்டுருக்காங்க. இந்த 7 அடி இடைவெளியில் தான் ஒவ்வொரு கன்றுகளையும் நடவு செஞ்சுருக்காங்க. இந்த கன்று நடவு செஞ்சதுலேருந்து இப்போ வரைக்கும் இதில் எவ்வளோ செலவாயிருக்குங்கிறத முதற்கொண்டு நான் உங்களுக்கு துல்லியமாக சொல்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லேபருக்கு எவ்வளோ டீ செலவு வந்தால் கூட அந்த டீ செலவு முதற்கொண்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இந்த கன்றுகளை நடவு செஞ்சது எப்போ பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9ஆம் தேதி நடவு செஞ்சிருக்காங்க. இது 1 ஏக்கர் இடம் இந்த 1 ஏக்கர் பரப்பில் பார்த்தீங்கன்னா 900 வாழைக்கன்றுகள் வைக்க முடியும். இந்த 900 வாழைக்கன்றுகளுக்கு செப்டம்பர் 9ஆம் தேதி நடவு செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 9ஆம் தேதி நடவு செஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு நல்ல மழை பெஞ்சுது. மழை பெஞ்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கன்றுகள் 15ஆவது நாளே தளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. 2 இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா 25ஆவது நாளே 2 இலை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்கா நம்ம இந்த சொட்டு நீர் மூலமாக தான் நீங்கள் பைப்பெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த சொட்டு நீர் மூலமாக இந்த மைக்ரோ டியூப் போட்டிருக்காங்க. இந்த டியூப் மூலமாக தான் இந்த டியூப் போடுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, தண்ணி குறுகிய நேரத்தில் நல்லா எல்லாத்துக்கும் ஒன்று போல ஈக்குவலாக பாயும். அதனால 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுக்கிட்டு வர்றாங்க. இந்த வாழைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாழை நடவு செஞ்சு 35ஆவது நாள் ஆல்-25 அப்படிங்கிற ஒரு உரத்தை கொடுக்குறாங்க. இந்த ஆல்-25ல என்னென்னது சேர்ந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ், பொட்டாசு, நைட்ரஜன், இந்த 3 மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த ஆல்-25ல பார்த்தீங்கன்னா கூடுதலாக பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கன்றுகளோட வளர்ச்சிக்கு நல்லா துணை புரியும். அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆல்-19 நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்திருப்போம். அதை விட இந்த ஆல்-25ங்கிறதுல இது எக்ஸ்ட்ரா சேர்த்ததுனால இது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. நீங்கள் எந்த கம்பெனினாலும் தேர்ந்தெடுத்து உரத்தை கொடுங்க. ஆனால் இந்த ஆல்-25 35ஆவது நாள் இந்த விவசாயி 35ஆவது நாள் கொடுத்துருக்காங்க. இந்த 35ஆவது நாள்ல இருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 45ஆவது நாள் அல்லது ஒரு 50ஆவது நாள் இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டு குப்பைகளை கொடுக்கணும். இந்த ஆட்டு குப்பைகள் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஏக்கருக்கு இந்த 900 கன்றுகளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 டக்கரு கொடுக்கலாம். இந்த 3 டக்கர் ஆட்டு குப்பைகளை எல்லாத்துக்கும் ஈவனாக வச்சு விட்டுலாம். நீங்கள் 45 to 50 நாள் இதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் 15ஆவது நாள் எடுத்துக்கோங்க. இந்த 15ஆவது நாள் மறுபடியும் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஆல்-25 உரத்தை கொடுக்குறீங்க. இந்த ஆல்-25 உரம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவில் நம்ம கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 10 கிலோ எடுங்கிறேன். இப்போ இந்த 900 வாழைகளுக்கு ஒரு 10 கிலோ பேக்கு வாங்குங்க. இதை நீங்கள் ட்ரிப்பு மூலமாகவே கரைச்சி உள்ளே விட்டுட்டீங்கன்னா போதும். அதுவே இதுக்கு சஃபிஷியண்டாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 நாள் கழிச்சு, இப்போ நீங்கள் 50வது நாள் நீங்கள் ஆட்டு குப்பை வச்சிருக்கீங்களா, 15வது நாள் இந்த ஆல் 25 ஒரு 65வது நாள் 70 நாள் நீங்கள் கொடுக்குறீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 90வது நாள் கரெக்டாக 90வது நாள் வந்து என்னென்ன எடுக்கணும்னா, நீங்கள் மொத்தம் ஒரு 6 உரங்கள் வந்து எடுக்கணும். இந்த 6 உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி விதத்தில் 50 கிலோவா எடுக்கிறாங்க. இந்த 6 உரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசு, அமோனியம் சல்பேட்டு, கீர்த்தி, கடலை புண்ணாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப முன்னாக்கு, பாக்டம்பாஸ். இந்த 6 உரங்களை வந்து எடுத்து என்ன செய்யறீங்கன்னா 50 கிலோ எடுத்துக்கோங்க. இதைத்தான் நம்ம என்ன செய்யணும்னா மொத்தமாக மிக்ஸ் பண்ணி கையில் வந்து கைட்டு நம்ம எல்லா வாழைகளுக்கும் வந்து ஈக்குவலாக வந்து வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டீங்கன்னா போதும். இதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் நீங்கள் அந்த 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15வது நாள் 15ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 19 வந்து கொடுங்க. ஆல் 25 வேண்டாம், ஆல் 19 வந்து ஒரு 5 கிலோ கொடுங்க. கம்மியாக கொடுத்தா போதும். ஒரு 5 கிலோ எடுத்துக்கோங்க. 5 கிலோ எடுத்து 10வது நாள் கொடுங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 10வது நாள் இதே ஆல் 19 கொடுங்க. ஆல் 19 கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜ் வந்து 150வது நாளில் நம்ம நிற்கிறோம். இந்த 150வது நாளில் நம்ம என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு ஒரு மூடை எடுத்துக்கோங்க 50 கிலோ. அதுக்கப்புறம் வேப்ப முன்னாக்கு ஒரு 25 கிலோ எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேக்டம்பாஸ் 2 மூடை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இந்த பேக்டம்பாஸ்லேயே உங்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரண்ட் வந்து கலந்து தான் கொடுப்பாங்க. அதனால அந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த 150வது நாள் கை மூலமாக வந்து எல்லாத்துக்கும் மிக்ஸ் பண்ணி சரி விதத்தில் வச்சுட்டிங்கன்னா இந்த வாழைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் கொடுக்கும்போதே இந்த இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற இந்த ஒரு சரியான இந்த ஒரு வளர்ச்சி வந்து அருமையாக வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த வளர்ச்சி இந்த இதில் இந்த ஸ்பீடில் இப்படி வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எண்ணி ஒரு 7 மாதம் முடிஞ்சு 8வது மாதத்துலேயே உங்களுக்கு வந்து வாழைகள் குளத்தள்ள ஆரம்பிச்சிடும். 8வது மாதம் முடிஞ்சு 10வது மாதத்துலேயே வந்து நீங்கள் காய்களை வந்து வெட்ட ஆரம்பிச்சிடலாம். 12வது மாதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே காலி பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம வந்து இந்த வாழைகள் அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு செலவு ஆயிருக்கு இப்போ வரைக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வாழைகளை வந்து கன்றுகளை எடுத்து இதை நடவு செய்யறதுக்கு வந்து கூலி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5500 ரூபா நம்ம இது வரைக்கும் கொடுத்துருந்தோம். அதுக்கு ஃபெர்டிலைசர் நம்ம உரங்கள் வைக்கிறோம் பார்த்தீங்களா, உரங்கள் அதுக்கு உரம் வைக்கிறதுக்கான கூலி எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 7470 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த வாழைகள் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் வந்து களை அதிகமாக இருக்கும். இந்த களைகளை வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1400 ரூபா செலவு பண்ணியிருந்துச்சு. இந்த 1400 ரூபா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டீ செலவு வந்து ஒரு 80 ரூபா நம்ம கொடுத்துருந்தோம். இந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணை அமைக்கிறதுனா நம்ம மண்ணை வந்து வெட்டி வைக்கணும். நம்ம அந்த மண்ணை வந்து ஒவ்வொரு வாழைகளுக்கும் வெட்டி வைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1700 ரூபா செலவு பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரங்கள் வச்சோம் பார்த்தீங்களா, இந்த உரங்களுக்கு வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஏபி வந்து ஃபெர்டிலைசர் கொடுத்தோம். அதுக்கு 780 ரூபா வந்துச்சு. இந்த குப்பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குப்பை தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஆட்டுக்குப்பை வந்து 3 லோடு வாங்கியிருக்காங்க. 3 லோடு வாங்கின குப்பை அதுக்கப்புறம் அதை வந்து இங்கே வைக்கிறதுக்கு ஆள் செலவு எல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13,500 ரூபா இவங்க வந்து செலவு பண்ணியிருக்காங்க மொத்தம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா களை வெட்டதுக்கு கூலி வந்து ஒரு 2வது களை வெட்டுறாங்க. 2வது களையில் வந்து ஒரு 1250 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. மருந்தடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 500 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் ஒரு 6 உரங்களை வந்து கொடுக்க சொல்லியிருந்தோம் 50 கிலோவா. அந்த 6 உரங்கள் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 12,340 ரூபா செலவாயிருக்குது. இதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம களை வெட்டதுக்கு திரும்பவும் ஒரு களை வெட்டுறாங்க. களை வெட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா கூலி வருது. ஆட்டோ வாடகை எல்லாம் சேர்த்து ஒரு 3300 ரூபா ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இது முடிஞ்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த உரங்கள் கொடுத்து மறுபடியும் மண் அணைக்கிறோம் வாழைகளுக்கு. அப்படி மண் அணைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ரூபா ஆயிருக்குது. அப்புறம் நம்ம இது முடிச்சதுக்கப்புறம் ஆல் 19 கொடுக்க சொன்னோம். ஆல் 25 முடிச்சு ஆல் 19 கொடுக்க சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1800 ரூபா செலவாயிருக்குது. இந்த ஆல் 19க்கு அப்புறம் வந்து திரும்பவும் நம்ம கடலை புண்ணாக்கு, வேப்ப முன்னாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தோம். அதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8700 ரூபா வந்துச்சு. இதுதான் வந்து இது வரைக்கும் நம்ம இந்த வாழைகளுக்காக வேண்டி செலவு பண்ண மொத்த செலவு. இந்த மொத்த செலவு போக நம்ம சொட்டு நீருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு 35,000 ரூபா வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து நம்ம கணக்கில் சேர்க்கல. இது நம்ம ஒரு டைம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை நம்ம அடுத்ததுக்கு பயன்படுத்திக்கிட போகிறோம். அது வந்து நமக்கு ஃபிக்ஸடாக தான் இருக்க போகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நம்ம வாழைகளுக்கான செலவுகளை மட்டும் இப்போ வரைக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த 900 வாழைகளுக்கு இந்த விவசாயி இது வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 70,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நம்ம இதை இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த இதை வந்து நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். இந்த 5 மாதத்துக்கு அப்புறம் அடுத்து என்னென்ன உரம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.